யாத்திராகமம் 2வது அதிகாரம். 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. நாணற்பெட்டியும் நோவாவின் பேழையும் ஒரு ஒப்புமை. 2. தாயிடத்தில் வளர்க்கப்பட்ட மோசே. 3. நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் நிராகரிக்கப்பட்ட மோசே. 4. மோசேயும் யாக்கோபும் ஒரு ஒப்புமை. 1. நாணற்பெட்டியும் நோவாவின் பேழையும். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் சீர்கெட்ட பூமியை அழிக்க கர்த்தர் திட்டம் கொண்டபோது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பேழைக்குள் காக்கப்பட்டனர். அதேபோல் இங்கு இஸ்ரவேலரின் ஆண் பிள்ளைகளுக்கு அழிவு ஏற்பட்டபோது தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே நாணற்பெட்டிக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்டார். எப்படி பேழை உள்ளும் புறமுமாக கீழ் பூசப்பட்டதோ அதேபோல் இங்கு இந்த நாணற்பெட்டியும் பிசினும் கீழும் பூசி நதியோரத்திலே விடப்பட்டது. 2. தாயிடத்தில் வளர்க்கப்பட்ட மோசே. மோசேயின் வளர்ப்பு மிகவும் அற்புதமானது. பார்வோனின் கட்டளைப்படி கொல்லப்பட வேண்டிய மோசே இங்கு பார்வோனின் குமாரத்தியின் கரத்தினால் வளர்க்கப்படுகிறார். ஜலத்தின் நின்று எடுத்தேன் என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தி பிள்ளைக்கு மோசே என்று பெயரிடுகிறார். ஜலம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். மோசே பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டவராய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் பிறப்பிலே தன்னுடைய பெயரை பெறுகிறார். மேலும் பார்வோனின் குமாரத்தி மோசேயை வளர்க்க மோசேயின் தாயை அணுகுவதை காண்கிறோம். மோசே எபிரேய முறைப்படி எல்லா முறைமைகளையும் கற்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழிமுறைகளை தெரிந்தவராய் தாயினால் வளர்க்கப்பட்டிருக்க கூடும். 3. நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் நிராகரிக்கப்பட்ட மோசே. மோசே பார்வோனின் குமாரத்தியால் அரமனையில் வளர்க்கப்படுகிறார். எபிரேயர்கள் எகிப்தியரால் அடிக்கப்படுவதை கண்டபோது மோசே எகிப்தியனை வெட்டி ஒரு மணலிலே புதைத்து போடுகிறார். மோசே எபிரேயர்களுக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆயினும் எபிரேயர்கள் மோசேயை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் இஸ்ரவேலர் மோசேயை நோக்கி, எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என கேட்பதை பார்க்கிறோம். மோசே தன் ஜனங்களை காக்க நினைத்திருக்கக்கூடும். அரமனையில் இருந்திருப்பதால் பல்வேறு வாய்ப்புகளை அவர் பெற்றிருக்கக்கூடும். ஆனால் சொந்த ஜனங்கள் அவரை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஏற்க மறுத்துவிட்டனர். இதே இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் வந்தபோது அவர் நமக்காய் நன்மை செய்ய மிகவும் முயற்சித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்க மறுத்து அவரை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த ஜனங்களாலே மோசே நிராகரிக்கப்பட்டது போல் இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் வந்தபோது தனது சொந்த ஜனங்களாலே நிராகரிக்கப்பட்டார். 4. மோசேயும் யாக்கோபும் ஒரு ஒப்புமை. யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாய் தீங்கிழைத்து தனது மாமனாகிய லாபானிடம் சென்று தங்குவதை காண்கிறோம். இங்கு மோசேயும் தன் சொந்த ஜனங்களாலே நிராகரிக்கப்பட்டு பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு சென்று அங்கே ஒரு ஆசாரியனிடம் தஞ்சம் புகுவதை காண்கிறோம். அதேபோல் யாக்கோபு தனது மாமனார் ஊரில் பிரவேசித்த போது முதலில் செய்த காரியம் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டியது. அதேபோல் இங்கு மோசேயும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதை காண்கிறோம். மேய்ப்பர்கள் ரெகுவேலின் குமாரத்திகளை துரத்திய போது மோசே துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
யாக்கோபு அந்நிய தேசத்தில், அதாவது மெசொப்பொத்தாமியாவில் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றது போல், இங்கு மோசேயும் மீதியான் தேசத்தில் விவாகம் செய்து குமாரர்களை பெற்றெடுக்கிறார். கூடாரவாசியாய், தாயாருக்கு பிரியமான பிள்ளையாய், மென்மையாய் இருந்த யாக்கோபின் வாழ்க்கை அந்நிய தேசத்தில் வேறு விதமாய் மாறியது. அதேபோல் மோசேயும் கற்றறிந்தவராய், எழுத்துக்களை தெரிந்தவராய் எகிப்து தேசத்தில் வளர்க்கப்பட்டிருந்த நிலையில், இந்த அந்நிய தேசத்தில் மோசே தனது எல்லா காரியங்களையும் மறந்து திக்குவாயுள்ளவராக மாறுகிறார். இந்த தேசம் ஒரு மாற்றத்துக்குரிய தேசமாக மாறியது. ஜெபம். அன்பின் பிதாவே, அருமையான பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்பா தெரிந்து கொண்ட ஜனங்களை எவ்விதமான அழிவின் மத்தியிலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். மோசே காக்கப்பட்டது போல், அழிக்க நினைத்தவர்களின் கரத்தினாலே வளர்க்கப்பட்டது போல், நீரும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அழிவின் காரியத்திலிருந்து விலக்கி அற்புதமாய் காத்து வழிநடத்துவீர் என்கிறதை விசுவாசிக்கிறோம். அப்பா சுவாமி, நிராகரிப்புகள் இருந்தாலும், அப்பா சுவாமி, கடினப்பாடுகள் இருந்தாலும் எங்களை காக்க வல்லவர் இருக்கிறார் என்கிற அப்பா நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையில் பயணப்பட நீர் எங்களுக்கு கிருபை புரியும். எல்லா துதி கனம் மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.